இந்த டாக்கோட ஓனர் இறந்து போனது இந்த டாக்குக்கு தெரில. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவரை கூப்பிட்டு வர்றதுக்காக 9 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. 1920 ஹைட்ஸ் ஆஃப் ரோ அப்படி சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு மனுஷன் வளர்த்துட்டு வந்திருக்காப்புல. அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அவர் கூடவே ஒரு டாக்கையும் வளர்த்துருக்காப்புல. அந்த டாக்குக்கு பேர் ஹச்சிகோ அப்படி சொல்லிட்டு வச்சிருந்திருக்காப்புல. ஒவ்வொரு நாளும் இவர் காலையில் வேலைக்கு போகும்போது சிப்பாயா ரயில்வே ஸ்டேஷன் வர அந்த டாக்கு கொட்டை விட்டுவிட்டு திருப்பி வீட்டுக்கு வருமா. அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் கரெக்டாக கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருமா. இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்தவங்க லைஃப் திடீர்னு ஒரு நாள் சேஞ்ச் ஆகுது. இவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாப்புல. இவர் இறந்து போனது இந்த டாக்குக்கு தெரியாது. ஒரு நாள் ஈவினிங் இவர் கூப்பிட்டு வர்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த மனுஷன் வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு நாள் வெயிட் பண்ணுது வரல, 2 நாள் வெயிட் பண்ணுது வரல. அந்த மாதிரி மாத கணக்கை தாண்டி போயிருச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த டாக்கை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாம் அந்த டாக்குக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த டாக்கை கவனிச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த டாக்கு அவருக்காக வெயிட் பண்ணுறதை நிறுத்தவே இல்லையா. அந்த மாதிரி 9 வருஷத்தை கடந்து போயிருந்திருக்கு. 1935 அந்த டாக்கும் இறந்து போயிருந்திருக்கு. டாக்கோட நம்பிக்கையை நினச்சி ஜப்பானில் ஹச்சிகோ ஸ்டாச்சு அப்படி சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.